இல்ல 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 நாங்க வந்து அந்த தம்பியை நாங்க பாராட்டுறோம். அவர் சொல்றது வந்து அந்த தம்பி செய்யறாரு. ஆனால் அவர் வந்து ஒரு பெரிய சதி வலையில ஒரு சர்வதேச இதுல வந்து சிக்கிக்கிட்டாரு. சிக்கிக்கிட்டாரு. நமக்கு என்னன்னா அந்த அனகாபுத்தூர்ல நீங்க மழை வெள்ள சமயத்துல எதுவும் கொடுத்தீங்க அப்படின்னா அதுல இருக்க லோக்கல் ஒருத்தர் பேசினாரு வந்து, சார் இங்க அவர் தங்கறதே கிடையாது அனகாபுத்தூர்ல அந்த ஏரியாவில, நீங்க எப்படி தங்கம் தான் நீங்க வந்து பேசுறீங்க நீங்க அப்படின்னு கேட்டுட்டாப்ல. சார் வர சொல்லுங்க சார், எங்க வீடு அனகாபுத்தூர் தான் சார் இருக்கு, வர சொல்லுங்க சார். சார் யார் என்ன வேணா சொன்னா சார், நம்ம என்ன பண்றோம் என்ன பண்றதுன்னு தெரியுமா சார்? நான் எங்க இருக்கேன், என்ன தங்கிட்டு இருக்கேன், நான் எங்க, என் வீடு எங்க இருக்கு, எல்லாமே என் கூட இருக்கவங்க தெரியும். எங்க எல்லாரும் அனகாபுத்தூர்ல தான் வந்து பாப்பாங்க. இன்னைக்கு நைட்டு கூட தங்கிட்டு இருந்தேன். யாரோ ஒருத்தர் கிளர்ச்சி பண்ணி இல்லாத விஷயத்தை கிரியேட் பண்ணி என்ன சுயலாபம் யாருக்கு நினைக்கல. முழுக்க முழுக்க என்னன்னா வந்து இது எங்க இருந்தோ ஒரு ஃபண்டு, அந்த ஃபண்டு வந்து அதுக்கு பின்னாடி நடிகர் லாரன்ஸா இருக்காரு அதுக்கு பின்னாடி அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல பேசிருக்காங்க. அது ஏன்னா ஒவ்வொரு முறையும் அவர் வந்து சப்போர்ட் வர இருப்பாங்க, நீங்க பாலாவை பத்தி பேசினா அப்படின்ட்டு. சார் இல்ல சார், நான் ஒன்றும் இல்ல சார், நான் 20 படம் உழைக்கிறேன் சார். என்கிட்ட இருந்து யாராவது ₹1 பாலாகிட்டு நான் சாரியில இருந்து எங்க ஃபண்டு கொடுத்து சொல்ல சொல்லுங்க சார். எந்த வேலையும் பண்ண நான் போறேன் சார். இது என்னன்னா நிறைய பேர் எங்க சைடுல எல்லாரும் என்ன சொல்ல வீட்டுல இருக்காங்க, நீ வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி இதெல்லாம் பண்ற, ஒரு 1.5 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கியிருந்தாலும் வீடு வாங்கினாலும் கேள்வி வராது. நீ அந்த காரை வந்து 10 ஆண்டு ஆகணும்னு நினைக்கிற, நீ வந்து சொந்தமா கிளீனிக் கட்டணும்னு நினைக்கிற. சோ இதனால உனக்கு வந்து நிறைய இடையூறு வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பரவாயில்ல, நான் பொய் சொல்லி திருடல, காசு ஆட்டி பொய் சொல்லி ஏமாத்தல, இல்லாத விஷயத்த சொல்லி ஆமான்னு சொல்லி சொல்லல. நான் உழைக்கிற காசு நான் பண்றேன், பண்ணிட்டே இருப்பேன் சார். என்ன அச்சுறுத்தல் வந்தாலும் சார், எதுவும் அச்சுறுத்தல் தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்போ ஒரு வலது கை செய்யறதுக்கு இடது கைக்கு தெரியாது அப்படின்வாங்க. இவர் முழுக்க ஷூட்டிங் நடத்துறாரு. ஒரே ஒரு ஆட்டோ என்ன ஷூட்டிங் நடத்துறோம் எனக்கு தெரியல சார். சார் நான் வந்து இதை வந்து எடுத்து யூடியூப்ல போட்டோம்னா, நான் வந்து இந்த வீடியோ எடுத்து யூடியூப்ல போட்டோம்னா யூடியூப்ல காசு இல்லை, யூடியூப் சேனலே கிடையாது, இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தான் இருக்கு. இதை பார்த்து நிறைய கிரியேட் பண்றாங்க சார். என்ன சொல்ல தெரியுங்க சார், இதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட நிறைய காலேஜஸ்ல 25-30 சீட் ஃப்ரீயா தம்பி நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க, உங்களை பார்த்து இன்ஸ்பயர் பண்றோம் அப்படின்றாங்க. இதை பார்த்துட்டு ஒரு அமைப்புல இருந்து ஹேண்டிகேப் வெஹிக்கிள் வாங்கிக்கணும்னு சொல்லி 10 வெஹிக்கிள் வாங்கிக்கிறாங்க. தம்பி நீங்க பண்றதை பார்த்து நான் இருந்து சின்ன குழந்தை உண்டியில காசு அங்கே யாரையும் படிக்க வைக்கணும் ஆசையா இருக்கு நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை பார்த்துட்டு நான் விவசாயிகளுக்கு டிராக்டர் வாங்கிக்கணும்னு நினைக்கிறோம், இப்படி பண்ற அப்படி பண்ற சொல்லி நம்ம பார்த்து இன்ஸ்பயர் அவங்க நீங்க பண்ற இன்ஸ்டாகிராம் பார்த்தாலே தெரியும் சார். நான் பார்த்தா சம்பாதிக்க யூடியூப்ல போட்டிருக்கான். இப்போ என்னை பத்தி பேசுறவங்க யூடியூப்ல போட்டு காசு சம்பாதிக்க தவிர்த்து நான் இந்த யூடியூப்ல பண்றேன், நான் இது மூலியமா நான் காசு சம்பாதிக்கலாம் சார். சார் நான் ஒரு நாளைக்கு நான் சார் 5 மணி நேரம் சார் தூக்குறேன். காலையில கடற்கரை போனா சார் எல்லாருமே கடற்கரை போனா அது ஒரு அமௌண்ட் வரும், ஈவெண்ட் போனா அது ஒரு அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட்லாம் சேர்த்தா சார் நான் ஹெல்ப் பண்றேன்.